வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438877707 EMS கிஃப்ட்ஸ். உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சில முக்கியமான அப்டேட், குவைத் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்டுகளை தான் பார்க்க போறோம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, பாசி, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அவங்களுடைய அந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா, சஹல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து மெயின்டெனன்ஸுக்காக வேண்டி 3 நாட்களுக்கு வந்து இது வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நாளைக்கு 20ஆம் தேதி 20, 21, 22 வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் செயல்படாது. அதனால இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது சர்வீசஸ் பண்ண போறீங்க அல்லது இன்ஸ்டால் பண்றீங்க, ஏதாவது இது பண்றீங்க அப்படின்னா ஆத்தன்டிகேஷன் பண்ணணும், வர மாட்டுது அப்படின்னு எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். அது பக்கமே போகாதீங்க, அதை விட்டுருங்க. 3 நாளைக்கு அது வேலை செய்யாது. அதுக்கப்புறம் சனிக்கிழமையில இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தற்போதைக்கு வந்து அதுல சில மெயின்டெனன்ஸ் காரணமாக அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வெளிப்புறங்கள்ல நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனைகளுக்கும் புறாக்களுக்கும் அங்கங்க சாப்பாடு ஏதாவது இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ஏதாவது உணவுப் பொருளை வந்து அப்படியே தூவி விடுவோம், பரவி விடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குவைத்தினுடைய என்வைரன்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி நீங்க பறவைகளுக்காகவும் இந்த மாதிரி பூனைகளுக்காகவும் உணவுகள் போடுறதுக்காக நீங்க வெளியில இது மாதிரி தூக்கி போட்டாலும் அதுவும் சட்டப்படி குற்றம்தான். அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி சுற்றுப்புறத்தை வந்து வீணடிக்கக்கூடிய, அதை அசுத்தம் செய்யக்கூடிய நபர்கள் மீது வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 500 தினார் வரைக்கும் இந்த அபராத தொகை இருக்கும் அப்படின்ற மாதிரியும், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அதே பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், செக்கிங்கள் எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, முட்லா ஏரியா, முட்லான்னு சொல்லுவாங்க, அதாவது அப்தலி சைட்ல இருக்கக்கூடிய ரொம்ப பார்டர்ல, அப்தலி பார்டர்ல, ஈராக் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சைட் அது. அந்த இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா செக்கிங்கள் போய் நடந்திருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட 168 பேர்களை வந்து பிடிச்சிருக்காங்க. அதனால சட்டத்திற்கு புறம்பா குடியிருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அடுத்து அதே மாதிரி முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, ஒரு டிராபிக் அப்டேட்டு. ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு இருக்கக்கூடியவங்க, ஏர்போர்ட்டுக்கு போறவங்க பாத்தீங்கன்னா 55ஆம் நம்பர் ரோடு இருக்குல்ல, அந்த அல்ராய் லூலுலேருந்து போகக்கூடிய அந்த 55ஆம் நம்பர் ரோடு வந்து அந்த 5th ரிங் ரோட கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 55ல கீழே போகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் நம்பர் ரோடுக்கு முன்னாடி வந்து அங்கனக்குள்ள ரோடு வந்து ரொம்ப மோசமா பள்ளமேடுமா இருக்கும். அதை சரி பண்றதுக்காக வந்து அதை 2 வே வந்து கட் பண்ணி மாத்தி விட்டுருக்காங்க. அதனால அந்த வழியா போனீங்க அப்படின்னா எப்படி போனாலும் நீங்க உங்களுக்கு வந்து டிராபிக் அதிகமா ஏற்பட, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 55ஆம் நம்பர் ரோட நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா 50லயோ 60லயோ நீங்க போகலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.